Hey hi guys, இன்னைக்கு நான் பார்க்க போறது டோலோ கான்டினென்ட் எபிசோட் 22 and once again இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆல்ங்கறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட்ல என்ன ஆயிருக்கும், நம்ம மாஸ்டர்ஸ் புதுசா ஒரு ஸ்கூல் டீச்சரை சந்திச்சிருப்பாங்க இல்லையா, அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். அண்ட் இந்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம நிங் மாஸ்டர் காரு கிட்ட அந்த லேடி ஹெட் மாஸ்டர் பத்தி கேக்குறாங்க. நம்ம மாஸ்டரும் அப்படி இப்படின்னு ஒரு வழியா அவங்கள பத்தி சொல்றாரு. அவளோட பேரு ஏர்லாங். ஒரு காலத்துல நாங்க 3 பேருமே கோல்டன் அயன் ட்ரையாங்கிளை உருவாக்கி பல சாகசங்களை பண்ணோம். எங்க பாருங்க மாஸ்டர், அதெல்லாம் இப்ப யாரு கேட்டா? அவங்களுக்கும் மாஸ்டர் கேங்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அத முதல்ல சொல்லுங்க. அவங்க ஒரு காலத்துக்கு முன்னாடி காதலிச்சாங்க. ஆனா இந்த மாஸ்டர் இருக்கான் இல்லையா, அவன் பிபியை விரும்பினா. பிபியா? அது யாரு மாஸ்டர்? மார்ஷல் ஹாலோட தலைவி. அவன் பிபி கூட க்ளோஸா இருந்தனால எங்க டீம் பிரிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் அவளுக்கு அவன் மேல காதல் இருக்கு. இந்த சமயத்துல நம்ம ஏன் மாஸ்டர் காரு கிட்டத்தட்ட 2 பேரை காதலிச்சிருக்காங்க. ஆனா உங்களுக்கு இன்னும் அந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடந்தது இல்லையே. இப்ப நீ எதுக்காக அதை வேற ஞாபகப்படுத்துற? போய் உங்க ரூம் போய் கிளீன் பண்ணுங்க. சரி நான் போறேன். இவனுங்களை வச்சுட்டு நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலையே, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடுறானே. எங்க மாஸ்டர் கேங் வந்து எதுக்கு வந்தோம்னு சொல்லும் போது இதுக்கு அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. அதுக்கு முதல்ல லான்வா ஸ்கூலோட பேரை ஸ்ரீலங்கான்னு மாத்துவோம், அப்புறம் நீ ஹெட் மாஸ்டரா இரு. இல்ல நான் சாதாரண டீச்சர் தான். சரி, அந்த ஆளு ஹெட் மாஸ்டரா இருக்கட்டும், நான் உன் கூட டீச்சரா இருக்கிறேன். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம லீனாவை காட்டுறாங்க. அவளை வந்து அந்த ஷைக்கிங் பார்த்து, நீ அந்த தலைவியோட நேரடி சீடர் தானே? ஆமா, ஆனா நான் உன்னை பத்தி விசாரிச்சேன். லீனா இறந்து 2 வருஷம் ஆகுது. அப்படின்னா யாரு நீ? உண்மை உனக்கு மட்டும் தானே தெரியும். ஆமா, அப்படின்னா தனியா பேசுவோமா? அந்த சமயத்துல காட்ஸ் வந்து அவளுக்கு கை விலங்கு போட்டு விட்டுட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவ யாருன்னு கேட்கும் போது அவளும் உண்மையை சொல்றா. நீ சொன்ன மாதிரி லீனா இறந்து 2 வருஷம் ஆகுது. நான் அவளோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப என்னோட உண்மையான பேரு கியான் ரங்ஷி. அப்படின்னா நீ அந்த தலைவியோட மகளா? அப்ப எதுக்கு ஸ்ரீலங்காவோட ஸ்கூலுக்கு போன? அது என்னோட வேலை. என்னோட வேலையே டைமோ பாயோட ஐடென்டிட்டியை புடுங்கி அவனோட ராஜ்யத்துக்கு தலைவி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இல்ல எனக்கு புரியல, அவன மாதிரி எப்படி உன்னால மாற முடியும் அப்படின்னு வந்து சொல்லும் போது, இதோ இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்றானா, அவ கை விலங்க உடைச்சு அவ நெக்லஸ் பயன்படுத்தி அவன மாதிரியே மாறுறா. உடனே காட்ஸ் கிட்ட போய், நான் கூப்பிடாம யாருமே என்னோட அறைக்குள்ள வரக்கூடாது, அதே மாதிரி எனக்கான சாப்பாடை வாசல்ல வச்சுட்டு கதவை தட்டணும், அதுக்கப்புறமா நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை சாத்திட்டு அவன் உள்ள போறான். இப்ப எப்படி கட் பண்ணா அடுத்த நாள் 3 மாஸ்டர்ஸும் அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ண அங்க போறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு கார்டு வந்து என்ன சொல்றானா, இந்த மாதிரி லான்வா ஸ்கூல் 2000 தங்க காசு தந்தா மட்டும்தான் நீங்க போட்டியில கலந்துக்க முடியும். இல்ல எனக்கு புரியல, இது என்ன புதுசா இருக்கு? நாங்க எதுக்காக காசு தரணும்? நீங்க டியாண்டா ராஜ்யத்துக்கிட்ட இருந்து நிறைய காசுகள் வாங்கி இருக்கீங்க. அந்த 2000 பொற்காசை தந்தா மட்டும்தான் உங்களால ஸ்கூல் போட்டியில கலந்துக்க முடியும். ஆனா இங்க ஒரு பிரச்சனை, நம்ம பசங்க கிட்ட காசே இல்ல. அதனால எல்லாருமே அவங்களோட ஸ்டைல்ல காசு சம்பாதிக்க யோசிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம அவன் புதுசா எழுதின கதையில டைமோ பாயும் ஹாங்கையும் நடிக்க வைக்கிறான். இங்க நம்ம டைமோ பாய் வில்லனாவும் ஹாங் ஹீரோயினாவும், இதுல நம்ம வந்து ஹீரோவாவும் அதுல நடிக்கிறாங்க. டே என்னடா பண்றீங்க? இங்க பாரு டைமோ பாய், நான் ஒரு ஹீரோ, நீ வந்து ஒரு வில்ல. கிட்டத்தட்ட நீ டீமன் மாதிரி என்ன பார்த்து பயப்படு அந்த மாதிரி சொல்லி இவன் என்ன பண்றானா, டைமோ பாயை கொலை பண்ணிட்டு ஹீரோயினை போய் காப்பாத்துறான். ஏன் இளவரசியை நான் காப்பாத்த போன இடத்துல அவ தவளையா மாறிட்டா. ஆனா இருந்தாலும் என்ன பண்ண, நான் இவ்வளவு விரும்புறேன். இந்த மாதிரியான ஒரு டிராமா வந்து அவங்க போட்டு காட்டும் போது, என்னதான் அந்த டிராமா படுக்கேவலமா இருந்தாலும் அவங்க அதை பாராட்டி அதுக்காக காசும் தராங்க. எங்க நம்ம பசங்க இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த நீங்க இந்த மாதிரி நீங்க செஞ்ச அந்த கிராஸ் போவை என்னோட அப்பா கிட்ட காட்டினேன், அவருக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த மாதிரி நிறைய வேணும்னு அவர் கேட்டாரு. அதனாலதான் உங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். சோ என்ன பிளான்னா, இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணி கொடுத்தா நமக்கு காசு வரும், நாம போட்டியிலையும் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட அப்பா கிட்ட அந்த கான்கோயா பள்ளிக்கூடத்தை பத்தி நான் கேட்டேன். அந்த யோஷி வந்து அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் தான். ஆனா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்க யாருமே இல்ல. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு வரும்போது திடீர்னு நம்ம ஜியோவும் காணாம போயிருவா. இவள 2 பேருமே அவங்க தேடிட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா முயல்கள் விக்கிற இடத்துல அவ இருக்கா. என்னாச்சு, உனக்கு முயல் வேணுமா என்ன? அதை வாங்கிட்டு போ, அதை வறுத்து சாப்பிடு, சாப்பிடறக்கே சூப்பரா இருக்கும். இல்ல எனக்கு புரியல, இதை சாப்பிடுவீங்களா நீங்க? ஏன் நீங்க என்ன பார்த்தா சாப்பிடுற மாதிரியா இருக்கு? என்ன நீ உளர்ற? நீ என்ன முயலா? உன்னோட சக்தி ஒரு முயல், அதுக்காக உன்னை சாப்பிடுவாங்களா என்ன? சரி, நீ அதை பார்த்து ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது. நான் உனக்காக அதை வாங்கி தரேன், நீ அதை என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கோ. ரொம்ப நன்றி, நீ ரொம்ப நல்லவ. ஆனா டாங்ஸனை விட கம்மி தான். இது எனக்கு நல்லாவே புரியுமே. டாங்ஸன் ரொம்ப நல்லவன் தான். என்ன மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா நம்ம டான்ஸனை காணோம். உடனே எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. ஆனா எங்க தெரியுமே அவனை காணோம். உடனே இவங்க 2 பேரும் மாஸ்டர் கிட்ட போய் சொல்றாங்க, நம்ம டான்ஸனுக்கு இங்க எதிரிகள் யாருமே கிடையாது. டே
நண்பா, அந்த டேனி மாஸ்டர் மறந்துட்டியா என்ன? டான்சன் அவன் தேடி வந்தான்ல? ஆமா, நீ சொல்றது உண்மைதான். ஒருவேளை அவன் கடத்திருப்பானோ? இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். காலையில ஆனதும் நம்ம இளவரசரை போய் பார்த்து பேசுவோம். இப்ப அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம டான்சனை காட்டுறாங்க. அவனை பார்த்தா ஒரு குகைக்குள்ள மாட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே வெளியில வந்து பாக்குறான். பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்படியே அவன் போயிட்டு இருக்கும் போது ஒரு காட்டு பக்கம் வரான். அந்த மாதிரி அவன் அந்த காட்டுக்கிட்ட வந்த உடனே நம்ம டான்சனுக்கு நிறைய டைம் கனவு வரும் இல்லையா? அந்த கனவுல ஒரு பொண்ணோட வாய்ஸ் வந்து கேட்கும். அந்த குரல் இங்கேயும் கேக்குது. அந்த குரல் நம்ம டான்சனோட பேரை சொல்லி கூப்பிடும் போது, யார் அது, என் முன்னாடி வாங்க, அந்த மாதிரி அவன் வந்து சொல்லும் போது அந்த இடத்துக்கு அந்த தாத்தா வர்றாரு. நீங்களா? நீ எப்படிடா முழிச்ச? நான் தான் உனக்கு நிறைய மயக்க மருந்து தந்தனே. என்ன மயக்க மருந்து தந்தீங்களா? ஆமாண்டா. சரி, இவள ஞாபகம் இருக்கா? இருக்கே, அந்த ஸ்டார் ஃபாரஸ்ட்ல நான் இவனை பார்த்தேன். அந்த ஸ்டார் ஃபாரஸ்ட்ல தான் உன் கையில இருந்து இவளுக்கு ஒரு விஷம் போனதா இவங்களோட பாட்டி சொன்னாங்க. உனக்கு அது எந்த விஷம்னு தெரியுமா? ஏன்னா இது உன்னோட உடம்புல இருந்து தான் வந்திருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான். அப்படின்னா இவள சரி பண்ணு. ஆனா இங்க பாருங்க, எனக்கு இதை சரி பண்ண தெரியாது. ஆனா இதை தந்தவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவன் கான்கோயா அகாடமியில படிக்கிற ஸ்டூடெண்ட் யோஷி. டேய், அவன் சொன்னா நீ செய்வியா என்ன? இங்க பாருங்க, நான் அதை வேணும்னே செய்யல. இது தெரியாம நடந்து போச்சு. ஏன்னா அன்னைக்கு நான் ஒரு ஸ்பைடர் கூட சண்டை போட்டு அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள நான் போயிட்டேன். அதுவும் அன்னைக்கு எனக்கு உண்மையிலே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அவன் சொல்றதையெல்லாம் உண்மையான அவர் செக் பண்றாரு. எங்க பாருங்க வயசானவரே, நான் சொல்றது உண்மைதான். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் ஒரு கிராண்ட் சோல் மாஸ்டர். தெரியும் வயசானவரே, நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க பாரு, முழுசா கேளு. நான் ஒரு கிராண்ட் சோல் மாஸ்டர். என்னோட ஆன்ம சக்தி ஒரு விஷம். என்னால நிறைய விஷத்தை உருவாக்க முடியும். அதனால என்னோட பேத்தி உடம்புல இருக்கிற விஷத்தை என்னால குணப்படுத்த முடியும். ஆனா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். என்னால அவளை குணப்படுத்தவே முடியல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் அவளை எழுப்ப முயற்சி பண்ணும்போது அவளோட உடம்புல புதுசா ஒரு விஷம் உருவாகுது. அதனால விஷத்தை உருவாக்குற சக்தி இருந்த என்னாலேயே இந்த விஷத்தை முறிக்க முடியல. ஆனா உன்னோட உடம்புல தான் இந்த விஷம் முதல்ல போயிருக்கு. ஆனா அது உன்னை எதுவுமே பண்ணல. அதனால கண்டிப்பா உன்கிட்ட இதுக்கான மாத்து மருந்து இருக்கும். இங்க பாருங்க வயசானவரே, அந்த பாய்சன் என்ன எதுவுமே பண்ணாது. இல்ல, நீ என்ன சொல்ற? என்னோட உடம்புல ரொம்ப விஷம் வாய்ந்த ஆப்பிள் த்ரோனோட பாம்பு மனித முகம் கொண்ட சிலந்தியோட விஷம் இருக்கிறனால என்ன எந்த விஷத்தாலேயும் கொல்ல முடியாது அப்படின்னு என்னோட மாஸ்டர் சொன்னாரு. ஓஹோ, அது என்ன உண்மையா? அப்படி உண்மையா இருந்தா இங்க இருக்கிற எல்லா விஷத்தையும் நீ குடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம டான்சனும் என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவன் குடிக்கிறான். இப்ப அதே சமயம் இங்க நம்ம சியோவு டியோண்டா ராஜ்யத்துக்கிட்ட வந்து என்னோட டான்சன் எங்கன்னு சொல்லி அவ உள்ள போக பாக்குறா. யாருமா டான்சன்? அப்படி யாருமே உள்ள இல்ல. உடனே வூ என்ன பண்றான்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கூட சண்டை போட்டு உள்ள போக பாக்குறா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே யோதியான் வந்து ஜியோவா அமைதியா இருக்க சொல்றா. எங்க பாரு ஜியோவு, டான்சன் இங்க இல்ல, நீ இங்க இருந்த போ. இல்ல, நான் உள்ள போய் தேடி பாக்குறேன். எங்க பாரு, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ற. ஒழுங்கா அடி வாங்காம இங்க இருந்து போயிரு. முடியாதுன்னு சொல்லி நம்ம ஜியோவு அவளோட டெலிபோர்டேஷன் பவர் பயன்படுத்தி உள்ள போக ட்ரை பண்ணும்போது, ஆனா யூதியான் அவனோட மின்னல் சக்தியை பயன்படுத்தி வூவா அட்டாக் பண்ணிடுறா. இதனாலே ஜியோவு அடிபட்டு மயங்கிடுறா. இந்த பொண்ணுக்கு வெறும் 3 சொல்றீங்க தான் இருக்கு. ஆனா அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவளா இருக்கா. இருந்தாலும் சரி, உடனே அவளோட ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்ப அந்த சமயத்துல அந்த ஷைபங்கோட அப்பா வந்து, இந்த பொண்ணை அனுப்ப வேண்டாம். இந்த பொண்ணு பண்ண தப்புக்கு அவளை வாசல்ல கட்டி ஒரு நாள் ஃபுல்லா தொங்க விடுவோம். உடனே அவங்க நம்ம வூவ வாசல்ல கட்டி தொங்க விடுறாங்க. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச அடுத்த நொடியே நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாருமே அங்க வந்து அவங்களோட சக்தியை பயன்படுத்தி நம்ம ஜியோவை காப்பாத்துறாங்க. நீங்க தப்பு பண்றீங்க. இவ எங்களோட இடத்துக்கு வந்து எங்க ஆட்களையே அடிச்சிருக்கா. அவ தெரியாம பண்ணிட்டா. அதுக்குன்னு இப்படி பண்ணுவீங்களா? இந்த மாதிரி சொல்லிட்டு ஜியோவை அங்க இருந்து அவங்க கூட்டிட்டு போறாங்க. இப்ப அதே சமயம் இங்க நம்ம டான்சனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றானா, அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் மடக்குன்னு எடுத்து குடிச்சிடணும். இங்க பாருங்க வயசானவரே, இதுக்கு மேல முடியாது, போதும். உண்மையிலேயே உன்னை எந்த விஷமும் அஃபெக்ட் பண்ணல. எவ்வளவு மோசமான விஷம் குடிச்சு உனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னா நீ சொன்னது உண்மைதான். சரி, எதுக்கு அவங்க என்னோட பேத்திக்கு விஷம் கொடுக்க சொன்னாங்க? எனக்கு தெரியாது வயசானவரே. சரி, நாங்க போயிட்டு வரேன். நானும் உங்க கூட வரேன். சரி, வந்து தொலை. இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. ஏதாவது பண்ணி இங்க இருந்து ஓட பத்தினா நான் உன்னை கொன்றுவேன். இங்க பாருங்க வயசானவரே, தயவு செஞ்சு நம்புங்க. அங்க இருந்து கிளம்புனதுல இருந்து நீங்க இதையே தான் சொல்லிட்டு வரீங்க. என்னால ஏதாவது உங்களை பண்ண முடியுமா? இல்ல, எனக்கு புரியல. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா என்ன பார்த்து நீ பயப்படுற மாதிரியே தெரியலையே. நான் இதுக்காக பயப்படணும்? நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே. டேய், நான் ஒரு வெனம் மாஸ்டர்டா. அட, உங்க விஷம் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷத்தாலேயே என்ன ஒன்னும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே கான்கோயா அகாடமி கிட்ட வந்ததும் அப்ப நம்ம எல்டரோட கழுத்துல வந்து ஒரு பதக்கம் இருக்கும். அது திடீர்னு ரெட் கலர்ல மின்னி ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு வார்னிங் மாதிரி. அவர் உடனே நின்னுட்டு இனிமேல் என்னால வர முடியாதுன்னு அவர் சொல்றாரு. ஏன் வயசானவரு, என்னாச்சு? என்னோட பேத்தி உடம்புல இருக்கிற விஷம் மாதிரியே என்னோட உடம்புலயும் இருக்கு. நான் உள்ள போனா இந்த விஷம் என்ன ரொம்பவும் காயப்படுத்தும். ஏன்னா இந்த விஷத்தை உருவாக்குனவன் இங்கதான் இருக்கான். அப்படின்னா இந்த விஷத்துக்கு காரணம் யோஷியா தான் இருப்பான். வேணும்னா நான் உள்ள போயிட்டு வரட்டா? எனது நீயா? அட வயசானவரே, தயவு செஞ்சு இப்போ வச்சு என்ன நம்புங்க. நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். அந்த மாதிரி சொல்லிட்டு டாங்ஸன் உள்ள போறாப்ல. உள்ள போனா அங்க யோஷி இருக்கான். நீ என்ன இங்க பண்ற? நான் கு வம்சத்தோட கிராண்ட் மாஸ்டர் பார்த்தேன். அவரு உடம்புல இருக்கிற விஷத்தை நீங்க தானே கொடுத்தீங்க. ஆமா. சரி, கிராண்ட் மாஸ்டர் பார்க்க முடியுமா? வா, நான் கூப்பிட்டு போறேன். மாஸ்டர், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? டாங்ஸன்.
டேங்க்சன். அப்ப அவரு வெளியில வராரு. நம்ம டேங்க்சன் அவரை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஏன்னா அவரோட அப்பா கிடையாது. நீங்க தான் கிராண்ட் மாஸ்டரா? இல்ல தம்பி, நான் இந்த ஸ்கூலோட ஆசிரியர் ஷின்னிங். கிராண்ட் மாஸ்டர் இப்ப எங்க இருக்காரு? இங்க பாரு டேங்க்சன், நீ ஃபைனலுக்கு போனாதான் உன்னால அவரை பார்க்க முடியும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா நம்ம டேங்க்சனை வந்து கண்ட்ரோல் பண்ணி நீ இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கேங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நான் இங்க வந்ததே கு வம்சத்தோட கிராண்ட் மாஸ்டரோட உடம்புல இருக்கிற பாய்சனை நான் ரிமூவ் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கறத அவன் சொல்றான். இங்க பாரு டேங்க்சன், அவரோட உடம்புல இருக்கிற பாய்சனை ரிமூவ் பண்ணணும்னா அவரு நம்ம ஆளா மாறணும்னு சொல்லு. சரி மாஸ்டர், நான் அப்படியே சொல்றேன். அப்பதான் காட்டுறாங்க நம்ம டேங்க்சன் ஒரு மாதிரி வித்தியாசமா அங்கிருந்து வெளியில வரான். டேய் என்னடா சிரிச்சுக்கிட்டே வர, அங்க என்னடா நடந்தது? அப்பதான் நமக்கு காட்டுறாங்க நம்ம டேங்க்சனோட கனவுக்குள்ள அந்த லேடி வாய்ஸ் அவனை சுய நினைவுக்கு கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த ப்ளூ சோலார் பிளான்ட் அவன் உடம்புக்குள்ள இருக்க அந்த ஷைனிங்கோட உருவத்தை அழிக்க நம்ம டேங்க்சன் பழையபடி மாறுறான். வயசானவரே, நான் இப்படி இங்க வந்தேன். ஏண்டா சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு எப்ப வந்தா நான் கேக்குறேன். அப்பதான் தெரியுது அந்த ஷின் டேங்க்சனை கண்ட்ரோல் பண்ண பாத்திருக்கான். சரி, நீ எப்படி அவனோட கண்ட்ரோல்ல இருந்து திடீர்னு வெளியில வந்த? என்னோட மூளைக்குள்ள அப்பப்ப ஒரு குரல் கேட்கும். அப்படின்னா உனக்கு வேற யாராவது கிராண்ட் மாஸ்டர் தெரியுமா? அப்படி கேட்கும் போது உடனே டேங்க்சன் அவரோட அப்பாவை நினைச்சு பாக்குறான். இல்ல வயசானவரே, அப்படி யாருமே கிடையாது. ஆனா அது ஒரு லேடியோட குரல். ஆனா எனக்கு யாருன்னு அது தெரியாது. ஏன்னா அந்த குரலோட உருவத்தை நான் பார்த்ததே கிடையாது. சரி அப்படின்னா வா, நம்ம இங்கிருந்து உடனடியா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அந்த குகைக்கு வராங்க. அங்க வந்த உடனே நம்ம டேங்க்சன் என்ன சொல்றான்னா அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வழி தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? நாங்க சோல் மாஸ்டர் போட்டியில கலந்துக்கிறதுக்கு எங்க டீமுக்கு 2000 பொற்காசு தேவைப்படுது. அத நீங்க தரணும். சரி, தந்து தொலைக்கிறேன். அடுத்து எனக்கு அந்த சின்ன கடத்தை எனக்கு நீங்க உதவி பண்ணணும். ஏன்னா அவனோட ஆன்ம சக்தி ஒரு மைண்ட் கண்ட்ரோல். சோ அவன் தான் ஹேண்ட் டைன் மாஸ்டர் கட்டுப்படுத்தி இத பண்ண சொல்லியிருப்பான். சரி, உனக்காக நான் அவனை கடத்துறேன். எப்படி இந்த விஷத்தை எடுக்க போறேன்னு சொல்லு. இவ உடம்புல இருக்கிற விஷத்தை குணப்படுத்த முடியாது. ஆனா அந்த விஷம் இவளோட ரத்தத்துல பரவி இருக்கு. அதனால என்னோட உடம்புல எந்த விஷம் போனாலும் எனக்கு ஒண்ணுமே ஆகாது. அதனால இவளுக்கு என்னோட ரத்தத்தை நான் தரேன் அப்படின்னு நீ உடனே பண்ணு. நான் உடனே பண்றேன். ஆனா எவ்வளவு ரத்தம் தரணும்? நீ உன்னோட எல்லா ரத்தத்தையும் இவ உடம்புக்குள்ள அனுப்பணும். என்ன எல்லாத்தையுமா? அப்படி அனுப்புனா நான் செத்துருவனே. பரவாயில்ல, எனக்கு உன்னோட ரத்தம் வேணும். இங்க பாருங்க தாத்தா, எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. என்னோட ரத்தத்தை நம்ம அவளுக்கு அனுப்பலாம். அவளோட ரத்தத்தை நீங்க எனக்கு அனுப்புங்க. ஏன்னா அவளோட ரத்தத்துல பாய்சன் கலந்திருக்கு. என்னோட உடம்புல தான் பாய்சன் போனா எனக்கு எதுவுமே பண்ணாதே. அட ஆமால, ஆனா எப்படி பிளட் வந்து உன்னால மாத்த முடியும்? இது என்னோட ஆன்ம சக்தி. இப்ப இதை யாரு கேட்டா? இங்க பாரு தாத்தா, கொஞ்சமாவது நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேளு. என்னோட ஆன்ம சக்தி ப்ளூ சில்வர் பிளான்ட். இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டால ரத்தத்தை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். அப்படின்னா உடனே பண்ணு. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கூலுக்கு போய் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நான் சொல்லிட்டு வரேன். சரி வா, போயிட்டு வரலாம். ஆனா அந்த மாதிரி அங்க போனா டியோண்டா ராஜ்யத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அங்க இருக்காங்க. உடனே டேங்க்சனை பார்த்ததும் அவங்க அவனை அட்டாக் பண்ண வரும்போது ஆனா நம்ம எல்டர் அவனை காப்பாத்துறாரு. உடனே டேங்க்சன் உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பாக்குறான். அப்பா உள்ள போய் பார்த்தா நம்ம டைமபாயும் யூதியானும் சண்டை போடுறாங்க. பார்த்தா தெரியல, சண்டை போடுறாங்க. ஆனா உன்னோட நண்பனால இவனை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவன் கிட்ட 4 சொல்றீங்க இருக்கு. சரி அப்படின்னா நான் போறேன். நீ போய் இப்ப என்ன பண்ண போற? ஆனா என்னோட ஆன்ம சக்தியில ஒரு ஸ்கில்ல உனக்கு நான் தரேன். அதை நீ பயன்படுத்தி அவனை தோக்கடிச்சிட்டு நீ வா. அதை வாங்கிட்டு நம்ம டேங்க்சன் அந்த இடத்துக்கு போய் இங்க பாரு வு, எதுக்காக அவங்க சண்டை போடுறாங்க? எங்க பாரு டேங்க்சன், எல்லாமே உன்னாலதான். நீ காணாம போனதும் ஜியோவு இவங்க தான் உன்னை கடத்தினாங்கன்னு நினைச்சு அங்க போய் அவ சண்டை போட்டிருக்கா. ஆனா பதிலுக்கு இந்த யூதியான் அவளை அடிச்சிருக்கா. இவரோட அரச தலைவரும் நம்ம ஜியோவை வாசல்ல கட்டி தொங்க போட்டிருக்காங்க. என்ன சொல்றீங்க நீங்க? இப்ப அவ எங்க? அவ உள்ளதா இருக்கா. ஆனா இப்ப ஜியோவை திரும்பவும் கூப்பிட்டு போக வந்திருக்காங்க. நாம மட்டும் தோத்து போனோம்னா அவங்க ஜியோவை கூட்டிட்டு போயிருவாங்க. எங்க பாருங்க டைமபாய், நான் போய் சண்டை போடுறேன். ஆனா டேங்க்சன் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு ரகசிய ஆயுதம் இருக்கு. நீ தானே ஜியோவை அடிச்ச. நான் வேணும்னே பண்ணல. அவகிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொல்ல பார்த்தேன், அவ தான் கேட்கல. இத கேட்ட உடனே நம்ம டேங்க்சன் ஒரே அடியில அவனை தோக்கடிக்கிறான். எப்படி இது சாத்தியமாச்சு? இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒருத்தனை எப்படி இவனால தோக்கடிக்க முடிஞ்சது? இவன் கல்லாட்டம் ஆடி இருக்கான். இல்ல நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நீங்க தோத்து போயிட்டா ஜியோவை விட்டுறேன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப அவன் தோத்துட்டான். சரி, நான் அவளை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறமா உடனே நம்ம டேங்க்சன் ஜியோவை போய் பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன் சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு எல்டர் வந்து நம்ம டேங்க்சனை கூப்பிடுறாரு. எங்க பாரு, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வா போலாம். ஆனா நம்ம மாஸ்டருக்கு வந்து இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அதனால டேங்க்சன் என்ன பண்றப்பலனா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு எல்டர் கூட போறப்பல அந்த சமயத்துல ஜியோவும் கூட வரேன்னு சொல்லுவா. சரின்னு 2 பேரையுமே அவர் கூட்டிட்டு போறாரு. எங்க பாரு ஜியோவு, கொஞ்ச நேரத்துக்கு நீ வெளியில இருக்கணும். இல்ல நான் கூட தான் இருப்பேன். தாத்தா அவளை வந்து வெளியில கூட்டிட்டு போங்க. அட அவதான் இருக்கணும்னு சொல்றால, இருக்கட்டும்பா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா கேளு. நீ மட்டும் இதை சரியா பண்ணல, அவளோட உடம்புல நான் விஷத்தை செலுத்திடுவேன். ஆனா அவ எதுவும் பண்ணலையே, எனக்கு கவலை இல்ல. எனக்கு என்னோட பேத்தி குணமாகணும். அதனால உடனே நம்ம டேங்க்சன் ப்ளூ சில்வர் பிளான்ட்டை பயன்படுத்தி அந்த ரத்தத்தை இன்டர்சேஞ்ச் பண்றான். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அவ வந்து அந்த மாதிரி அதை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அவனோட ஆன்ம சக்தியை பயன்படுத்தணும். இத வந்து நம்ம மாஸ்டர் சான்போவோட உதவியால அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்து வராங்க. அதே சமயம் இங்க நம்ம டேங்க்சன்
அவனோட சோல் பவரை முழுசா யூஸ் பண்றான். அதனால அவன் ரொம்ப பலவீனமா மாறிடுறான். அப்ப ஜியோவும் என்ன ஆச்சுன்னு கேக்குறான். இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணும்போது சோல் பவரை பயன்படுத்தணும். ஆனா டான்சன் அவனோட மொத்த பொட்டன்ஷியலையும் அவன் பயன்படுத்திட்டான். இப்படி பண்ணா அவனுக்கு ஆபத்தாச்சே. அப்படின்னா இதை நிப்பாட்டிடலாம். இல்ல இதை நிப்பாட்டினா 2 பேருமே இறந்து போயிருவாங்க. வேணும்னா நான் ஒண்ணு பண்றேன். என்ன பண்ண போற? என்னோட சோல் பவரை வேற ஒருத்தருக்கு அனுப்ப முடியும். சோல் பவரை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல என்னால முடியும், என்ன நம்புங்க. என்னோட டாங்ஸனை நான் காப்பாத்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உடனே நம்ம ஜியோவோ அவளோட சோல் பவரை நம்ம டாங்ஸனுக்கு தரா. ஆனா அந்த ப்ராசஸால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜியோவோ உடம்புல இருக்கிற சோல் ரிங் அவளை விட்டு போகுது. இங்க பாருமா, நீ இதை பண்ண வேண்டாம். இல்ல நான் பண்றேன். ஏன்னா டாங்ஸன் என்ன காப்பாத்த பல முறை அவனோட உயிரை எனக்காக கொடுத்திருக்கான். அதனால கண்டிப்பா நான் அவனுக்காக இதை பண்ணுவேன். அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு நம்ம மாஸ்டர்ஸ் வராங்க. இந்த விஷயம் எல்லோருக்கும் வந்து தெரிஞ்சிடும். அவரு போய் பாக்குறாரு. அதே சமயம் இங்க ஜியோவோ டாங்ஸனை காப்பாத்துறதுக்காக அவளோட மொத்த பவரையும் பயன்படுத்துறதுனால அவளோட 3 சோல் ரிங்கும் அழிஞ்சு போக அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா. எந்த மாதிரி அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததோட இந்த எபிசோட் இங்கே முடிவடையுது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.